வசந்தமாய் விடிய புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடிய புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் பெரும் வழி இது ஆனவன் ஒளியில் அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடிய புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை ஒருபோதும் மறவாதேயும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு திருப்பலியினுடைய உன்னதமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் நம் பாவங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி நம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த
இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மலை மேல் என் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 13 முடிய. அந்நாட்களில் எலியா ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே.
இரண்டாம் வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 14. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 22 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அன்று அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக செல்லும் போது நான் உங்களோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. நீங்கள் தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டீர்கள். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனென்றால் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. எசாயா திருநூல் 43வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறைவார்த்தைகள். இந்த ஞாயிற்றுக்கிழமை என் அன்பிற்குரியவர்களே, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருவதாக அமைந்திருக்கிறது. இந்த நாளினுடைய வாழ்த்துக்களை கூறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அருளையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு முதலில் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். உலகம் இன்று பெரும் இடர்களை சந்தித்து வருகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். லெபனான் தலைநகர் பெய்ரூட் என்னும் இடத்தில் பெரிய வெடி விபத்து ஏற்பட்டு ஏறக்குறைய அந்த பகுதியானது 30 ஆண்டுகள் பின்னோக்கி போயிருக்கிறதாம். 2750 டன் வெடிமருந்து வெடித்திருக்கிறது. இந்த வெடி சத்தமானது 240 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட மக்கள் பலியாயிருக்கிறார்கள். 4000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் காயமுற்றிருக்கிறார்கள். 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள், என் அன்பிற்குரியவர்களே, தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய அதிபர் பேட்டி அளிக்கிற போது கண்ணீர் வடித்துக் கொண்டு வேதனையோடு, என் வாழ்நாளில் இப்பேற்பட்ட ஒரு இடர்பாட்டை நான் பார்த்ததே இல்லை என்று அவர் அழுது கொண்டு 3 நாட்கள் தங்களுடைய நாட்டு மக்கள் துக்கம் அனுசரிக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் இப்பொழுது இந்த கோவிட்-19 என்று சொல்லப்படுகிற கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மருத்துவமனைகளில் எல்லாம் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறார்கள். எனவே இந்த பெரிய விபத்தில் மாட்டிக்கொண்டவர்கள், காயமுற்றிருக்கிற வேளையில் அவர்களுக்கு மருத்துவமனைகள் கிடைக்காமல் அல்லலுற்று கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த வேதனையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி 8 மணி அளவில் கேரளாவில் தரையிறங்க வந்த ஏர் இந்திய விமானம், அன்பிற்குரியவர்களே, விபத்துக்கு உள்ளாகி 17 பேர் பலியாகி இருக்கிறார்கள். பலர் காயமுற்றிருக்கிறார்கள். கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்றே தெரியாத நிலையில் அந்த இரவு பொழுதினிலே அல்லலுற்று கொண்டிருக்கிற நிலை இதோ நமக்கு அருகில் இருக்கின்ற மாநிலத்தில் நடந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஏறக்குறைய 2 கோடி மக்கள் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்படுகிற இடருக்குள் இந்த உலகமானது அந்த அச்சத்திற்குள் சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலை அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. பல உயிர்களை அது கொன்று குவித்திருக்கிறது. இன்னும் கூட மருந்து கண்டுபிடிக்க முடியாமல், என்ன செய்வது, எப்படி செய்வது என்று தெரியாமல் அலறி அடித்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கங்கள் எல்லாம். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மும்பையில் பெருமழை பெய்து அந்த இடத்தில் பெரும் பொருட்சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டு உறைவிடங்கள் எல்லாம் இழந்து மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நமக்குள் ஒரு பயம், ஒரு அச்சம் நிலவுகிறது. நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறுகிறது. நாம் நம்பிக்கை இழக்கிறோம், முயற்சியை கைவிட்டு விடுகிறோம், தோல்வியை அடைகிறோம். எதற்காக நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம் தெரியாமல், என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற மக்கள் அலகழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையான அச்சம் இந்த உலகையே சூழ்ந்திருக்கிறது. எல்லோருக்கும் உயிர் பயம் வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறி போயிருக்கிறது. நேற்று அவன், இன்று இவன், நாளை நான் என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டு இன்றைக்கு பயமானது ஒவ்வொருவரையும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வெளியே வருவதற்கு பயம், ஆட்களை பார்த்தால் பயம், தொட்டால் பயம், அருகில் சென்றால் பயம் என்று
பயம் பயம் பயம், எல்லா இடத்திலும் பயம் சூழ்ந்திருக்கிறது. இறை வார்த்தை நமக்கு என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மை துணிவோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நான் தான் என்று சொல்லுகிற போது, அன்பிற்குரியவர்களே, இவற்றை நான் நம்பலாமா வேண்டாமா? இந்த இறை வார்த்தைகளில் உண்மையான பொருள் இருக்கிறதா, அர்த்தமற்றதாக இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் மீது முழுமையான நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் இறை வார்த்தைகளை நான் விளக்குகிறேன், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறேன், ஆண்டவர் மீது விசுவாசத்தை ஏற்படுத்துகிறேன். தொடர்ந்து நம்பிக்கை விசுவாசத்தோடு நீங்கள் போராடுகிற போது நமக்கு எவ்வாறு ஆண்டவர் உதவுகிறார், நம்மை எவ்வாறு அவர் வழிநடத்துகிறார், நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தொடக்க நூல் புத்தகம் 7வது அதிகாரம் 21, 22 இறை வார்த்தைகள். 40 நாட்கள் இரவு பகலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அப்படியே வெள்ளத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. எல்லா உயிரினங்களும், கால்நடைகளும், மனித இனங்களும் அழிந்து போயிருக்கிறது. இப்பேற்பட்ட இடர்பாட்டில், அழிவில், அன்பிற்குரியவர்களே, ஆனால் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற வேளையில் அந்த ஆனால் என்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களும் உயிரினங்களும் காப்பாற்றப்பட்டன என்று 23வது இறை வார்த்தை குறிப்பிடுகிறது. தொடக்க நூல் புத்தகம் 19வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் குமாரா நகரின் மீது கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். இதனால் அனைத்தும் அழிந்து போனது. ஆனால் 27வது இறை வார்த்தை, ஆனால் என்கிற அந்த வார்த்தைக்குரிய வலிமையை பாருங்கள். ஆனால் ஆபிரகாமையும் அவர் குடும்பத்தாரையும் அவர் காப்பாற்றினார். விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை. இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேவின் வழியாக ஆண்டவர் மீட்டுக் கொண்டு வருகிறார். அவர்கள் எல்லோரும் செங்கடலை கடக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது, அன்பிற்குரியவர்களை, என்ன நடக்கிறது? திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அந்த நீர்த்திரளானது குதிரைகளையும் படை வீரர்களையும் துரத்தி சென்ற பார்வோனினுடைய எல்லா படை வீரர்களையும் அப்படியே மூடிக்கொண்டது. 29வது இறை வார்த்தையை பார்க்கிறோம். ஆனால் இஸ்ராயல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் அவர்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் சுவராக நின்றது என்று வாசிக்கிற வேளையில், ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கிற மக்களை அவர் எவ்வாறு காப்பாற்றுகிறார், நேர்மையான உள்ளத்தோடு வாழுகிறவர்கள், நீதிமான்களாக இருக்கிறவர்கள் எவ்வாறு இறைவனில் நிலைத்து நிற்கிறார்கள், இந்த உலகிற்கு சான்று பகர்கிறார்கள் என்கிற அழகான வார்த்தைகளாக நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. ஒரு பக்கம் அழிவுதான், ஒரு பக்கம் வேதனையும் துன்பமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட மற்றொரு பக்கம் ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய கருணையும் அன்பும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. என்பதற்குரியவர்களே, இவற்றிலிருந்து பல பாடங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பல இடர்பாடுகளை விவிலியத்தின் வழியாக நாம் அறிந்திருந்தாலும் கூட, ஆனால் என்கிற அந்த வார்த்தையில் தான் ஆழமான பொருள் அமைந்திருக்கிறது. இந்த இடர்பாடுகளை 2 விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, தனி மனித வாழ்வில் வருகிற இடர்பாடுகள், மற்றொன்று ஒட்டுமொத்த சமூகத்தின் வழியாக வருகின்ற இடர்பாடுகள். தனி மனித வாழ்வில் நமக்கு இடர்பாடுகள் வருகிறது. அதற்கு சிறந்த உதாரணம் இன்றைய முதல் வாசகம். எலியா ஒரு பெரிய இறைவாக்கினர். ஆனால் அவருக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய துன்பம் என்னவென்றால், 40 பகல் 40 இரவு அவர் நடந்து தன்னுடைய உயிருக்காக அவர் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஈசபேல் என்கிற அந்த அரசி எலியாவினுடைய உயிரை பறிப்பதற்காக தேடுகிற வேளையில், உயிர் பிழைப்பதற்காக அவர் ஓடோடி தாகத்தோடு உணவில்லாமல் தவிப்பதை நாம் காணுகிறோம். எலியா சூரை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும், தான் வாழ்ந்தது போதும், ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று வேண்டி ஜெபிப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே ஆண்டவரும் அவருக்கு உதவி செய்கிறார். நீ கவலைப்படாதே, நீ அஞ்சாதே என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு தைரியமூட்டி, அவருக்கு வலுவூட்டி, அவருக்கு ஆற்றலை தந்து, நீ மீண்டும் திரும்பி போ,
இந்த இடத்திலே சென்று ஒரு அரசனை அபிஷேகம் செய் என்று சொல்லி தைரியம் கொடுப்பதை, நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளை தருவதை நாம் காணுகிறோம். அஞ்சாதே திகையாதே என்று சொல்லி ஆண்டவர் அந்த எலியாவினுடைய இறைவாக்கினர் உடனிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இரண்டாம் வாசகம் அன்பிற்குரியவர்களே, உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். எதற்காக இந்த பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் பவுலடிகளாருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால், தன்னுடைய சொந்த இனத்து மக்கள் மீட்பு பெறாமல் போய்விடுவார்களோ என்கிற அச்சத்தினால் அவருக்கு இப்பேற்பட்ட வேதனை வருகிறது, துயரம் வருகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இஸ்ராயல் மக்கள், ஆனால் அவர்களுடைய நிலை என்னவாக மாறுகிறது என்றால், கடவுள் அவர்களை தம் மக்களாக ஏற்றுக்கொள்கிறார், தம் ஆட்சியை அவர்களுடைய நடுவில் விளங்கச் செய்கிறார், உடன்படிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் கொடுத்து அவர்களை தேற்றுகிறார். கிறிஸ்து மனிதர் எனும் முறையில் அவர்களிடமிருந்துதான் தோன்றுகிறார். ஆனாலும் கூட அந்த மக்கள் நம்பிக்கை இழந்து ஆண்டவரை விட்டு விலகி போகிற வேளையில் இதோ பவுலடிகளார் மிகுந்த ஆழ்ந்த துயரத்தோடு அந்த மக்களுக்காக இறைஞ்சு வேண்டுவதை நாம் காணுகிறோம். ஐயோ, இவர்களுக்கு இப்பேற்பட்ட நிலைப்பாடு வந்துவிட்டதே, கடவுள் எவ்வளவுதான் அவர்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்தாலும் கூட அந்த உதவியிலிருந்து, அந்த அன்பிலிருந்து, உடன்படிக்கையிலிருந்து, உறவு நிலையிலிருந்து அவர்கள் விலகி போகிறார்களே என்கிற வருத்தமும் வேதனையும் பவுலடியாரை சூழ்ந்து கொள்கிறது. இன்றைய நற்செய்தி அன்பிற்குரியவர்களை மிகப்பெரிய ஒரு சான்றாக நமக்கு அமைந்திருக்கிறது. அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மீது ஏறினார். எது நமக்கு வலிமையை கொடுக்கிறது, ஆற்றலை கொடுக்கிறது, சக்தியை கொடுக்கிறது என்றால் நாம் ஜெபிக்கின்ற ஜெபம், இறை வேண்டல், நோன்பு, இவைதான் என் அன்பிற்குரியவர்களே நமக்குள் வலிமையை கொடுப்பதாக மாறுகிறது. இவற்றை ஒருபோதும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. ஜெபமாலை ஜெபிக்கிறோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், தனிப்பட்ட விதங்களில் ஜெபங்களை ஜெபிக்கிறோம், நோன்பு இருக்கிறோம். ஆனாலும் கூட பல நிலைகளில் நமக்கு துன்பங்கள் வருகிற போது, வேதனைகள் வருகிற போது, கஷ்டங்கள் மேல் கஷ்டங்கள் வருகிற போது இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கைவிட்டு விடுகிறோம். ஆண்டவர் என்னை பார்க்கவில்லை, என்னுடைய தேவைகளை நிறைவு செய்யவில்லை, என் விண்ணப்பத்தை கேட்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை புறக்கணித்து விடுகிறோம். வேறு வழிபாடுகளுக்கு சென்று விடுகிறோம், வேறு மதத்தினருக்கு சென்று விடுகிறோம், அல்லது வேறு சபைகளுக்கு நாம் செல்ல ஆரம்பித்து விடுகிறோம். மிகப்பெரிய தவறு செய்கிறோம் அன்பிற்குரியவர்களே. எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் நெடுந்தொலைவு என்கிற வார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இறைவனை விட்டு நாம் வெகு தொலைவு செல்லுகிற போது இப்பேற்பட்ட விரிசல் தான் இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஏற்படுகிறது. இந்த உறவு நிலையில் விரிசல்கள் ஏற்படுவதற்கு காரணம் நாம் ஜெபிக்காமல் இருப்பது, இறைவனை நோக்கி நாம் மன்றாடாமல் இருப்பது, நம்பிக்கையற்ற தன்மையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இவற்றிலிருந்து நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும், எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். நெடுந்தொலைவு இறைவனை விட்டு நாம் போய்விடக் கூடாது. நெடும் தொலைவு போனால் என்ன நடக்கிறது? படகு அலகழிக்கப்படுகிறது. படகு என்பது நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அலகழிக்கப்படுகிறது, துன்பத்திற்கு உள்ளாகிறது. நாம் மூழ்குகிறோம், வேதனைப்படுகிறோம், ஐயோ அம்மா என்று கதறுகிறோம். யாராவது உதவிக்கு வருவார்களா என்று ஏங்குகிறோம். இறைவனை விட்டு விலகி போகும்போது, அல்லது இறைவனுடைய மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை விட்டு நாம் விலகும் போது நமக்கும் இதே சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, தாயாம் திரு அவையும் இந்த படகை போல பல நிலைகளில் அது துன்புறுத்தப்படுகிறது, வேதனை உறுகிறது. கொடுமையான பல நிலைப்பாடுகளில் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதை நம்மால் உணர முடிகிறது. பல இடர்பாடுகள் திரு அவைக்கும், பல புனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், வேதனை உற்றிருக்கிறார்கள், துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இவற்றிற்கும் மத்தியில் இன்றைக்கு திரு அவையானது நிலைத்து நிற்கிற, அசைக்க முடியாத உறுதியான இறைவனுடைய அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்றால் அது முழுமையாக விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்கிற இரத்தத்தினால் அது வேரூன்றி இருக்கிறது. எனவேதான் அன்பிற்குரியவர்களே, அசைக்க முடியாத உறுதியான திரு அவையாக இருக்கிறது. எனவே நாமும் ஆண்டவரிடம் முழுமையான விசுவாசம் கொள்ளுகிற போது, நம்பிக்கை வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்வும் நிச்சயமாக ஒருபோதும் இறைவனால் கைவிடப்பட மாட்டாது. இறைவன் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மோடு உடன் இருக்கிறார். அஞ்சாதே,
கவலைப்படாதே, துணிவோடு இரு, பயம் கொள்ளாதே, அச்சம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வாறு பேதுருவனுடைய கையை பிடித்து மூழ்கும் நிலையிலிருந்து அவரை தூக்குகிறாரோ, அவரை காப்பாற்றுகிறாரோ, என் அன்பிற்குரியவர்களே, அது நம்முடைய வாழ்வில் வருகிற கஷ்டங்களாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், துன்ப துயரங்களாக இருக்கலாம், இடர்பாடான நேரங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைப்பிடித்து உயர்த்துகிறார், நம் வாழ்வை மேன்மையாக்குகிறார், நம்மை பேறு பெற்றவர்களாக அவர் உயர்த்துகிறார் என்கிற உண்மையான நிலைப்பாட்டை உணர்த்துவதுதான் இன்றைய இறை வழிபாடு. இந்த நம்பிக்கையை பெற்றுக் கொண்டவர்களாய் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக கையளித்து உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் இளைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். படகு எவ்வாறு பெரும் காற்றினால் அலகழிக்கப்பட்டதோ அதுபோன்று என் அன்பிற்குரியவர்களே, திரு அவையும் பல நிலைகளில் துன்பத்திற்கு உள்ளாகிறது, பல இடர்பாடுகளை சந்திக்கிறது. ஆனாலும் கூட மீண்டும் மீண்டும் நம்பிக்கையில் எழும்பி விசுவாசத்தினால் கட்டி எழுப்பப்பட்டு ஒவ்வொரு புனிதரும் ஆண்டவருக்குரிய சாட்சிகளாக வாழுகிற வேளையில் இந்த திரு அவையானது உறுதியான அடித்தளமிடப்பட்டு நம்பிக்கையில் வளர்கிறது. திரு அவைக்காக ஜெபிப்போம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள், துறவரத்தார், இறைப்பணியை செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் எல்லோரையும் இறைவன் ஆசிர்வதித்து அவர்களுடைய துன்ப நிலையில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறைவனை பற்றி கொள்ளுகிற வேளையில் இறைவனுடைய உடனிருப்பை, பாதுகாப்பை உணர்ந்து கொள்ள சிறப்பாக நாம் செபிப்போமாக. லெபனான் நாட்டு வெடி விபத்திற்காக சிறப்பாக செபிப்போம். பல மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள், வீடுகளை இழந்திருக்கிறார்கள். உதவிகள் பல கிடைக்கப் பெற்று இயல்பு நிலை திரும்ப ஜெபிப்போம்.
கேரளா விமான தளத்தில் நடந்த விபத்திற்காக ஜெபிப்போம். பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் யாவருக்காகவும் உருக்கத்தோடு மன்றாடுவோமாக. கொரோனா தொற்று நோய் மேலும் மேலும் அது அதிகமாக பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. பல உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகமே இன்றைக்கு அச்சத்தினால் சூழ்ந்திருக்கிறது. ஜெபிப்போம். இறைவனுடைய இரக்கத்திற்காக, அவருடைய கருணைக்காக உருக்கத்தோடு மன்றாடுவோம். மும்பையில் பெய்து வருகின்ற மழை, இதனால் பலர் உடைமைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் மக்களுக்காகவும் இவ்வேளையில் சிறப்பாக ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகள், இந்த திருப்பலியில் பங்கு பெற முடியாமல் இருக்கின்ற மக்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்கள் யாவருக்காக இறைவனிடத்தில் சிறப்பாக ஜெபிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். விலை மதிப்பில்லா பலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தேன். விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தேன். உள்ளத்தில் எண்ணம் அறிவிடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உள்ளத்தில் எண்ணம் அறிவிடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உன்னில் பாதம் சரணடைந்தேன், என் பிழையாவும் ஒரு தர செய்வாய். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீ.
அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நமக்காக கல்வாரி பலியில் தன்னையே ஒப்பு கொடுத்த இறைவன் இரத்தம் சிந்தி தன் உயிரை தந்த தெய்வம் ஒருபோதும், என் அன்பிற்குரியவர்களே, நாம் வேதனைப்படுவதையோ துன்பப்படுவதையோ கவலையோடோ கண்ணீரோடோ இருப்பதையோ நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்க மாட்டார். பேதுருவை கையை தூக்கி அவருக்கு வாழ்வு கொடுத்தது போல நம்மையும் கை தூக்கி விடுகிறார். அர்ப்பணம் செய்கிற முழுமையான நேரம் இது, தகுதியான தருணம் இது. இந்த காணிக்கை பொருட்களோடு அர்ப்பணமாக்கி ஆண்டவரின் உன்னத ஆசிரை பெற தூய ஆவியாரின் அருள் வரங்களை வேண்டி செபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரின் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கணைய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதியுடையோர் ஆவோம் என இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வளி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கிற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதன்றிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலக விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அச்சம், பயம், கலக்கத்தை நீக்கி ஆண்டவர் நமக்கு மன நிறைவையும் அமைதியையும் அருள்கிறார். பெற்று நிறைவாக பிறருக்கு பகிர்ந்தளிப்போம். சமாதானம். கிறிஸ்துவின் திருவுளம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். சுமைகளை மறந்து சுமந்திடும் போது தாங்கிடும் மனம் தரும் அப்பமிது. வலுவினை இழந்து வீழ்ந்திடும் போது இளைப்பாற்றி தருகின்ற அப்பமிது. என் சுமை எளிது, என் நுகம் இனிது, தேறுதல் தருகின்ற அப்பமிது. என் சுமை எளிது, என் நுகம் இனிது, தேறுதல் தருகின்ற அப்பமிது. அப்பமிது, 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 அப்பாவில் இணைக்குது ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமிது. சிந்திக்க வைக்குது வெள்ளை நீர அப்பமிது, விண்ணகத்தை தருவது அப்பமிது, அப்பமிது. எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடையச் செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிணைக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அச்சம் தவிர்த்து நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார், வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். எல்லையில்லாத இன்பப் பெருக்கில் இன்னிசை பாடிடு, எல்லையில்லாத இன்பப் பெருக்கில் இன்னிசை பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் அர்ச்சனையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களம் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.